எவ்வளோதான் மக்கள் வந்து உங்களை திட்டுவாங்க சொல்லுங்கள்? மானம் இருக்குது, மக்கள் திட்டுறதுக்கு காதில் கேட்குது. அரசாங்கத்துக்கு மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு மூதாட்டி எவ்வளோ வெறுப்பு இந்த அரசாங்கத்து மேலே இருந்தால், இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மேலே ஸ்டாலினை போட்டு மண்ணை தூவி விட்டு அதுக்கப்புறம் கல்லெல்லாம் தூக்கி அடிக்குது. அது வயசான பாட்டியம்மா. அந்த பாட்டியம்மாவை வந்து தேடுறதுக்கு ஒரு பெரிய டீம், போலீஸ் டீம் அனுப்புது. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசு தமிழ்நாட்டில்! என்ன ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் அதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஏன் நம்ம வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணுது? அப்போ எங்கே நம்ம வந்து குறை இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி செய்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. மாறா இவங்க மேலே மண்ணை தூக்கி போட்டால், கல் தூக்கி அடித்தா, அதை போஸ்டரை தான் அடித்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் அது. இந்த மாதிரி வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அரசு துறையில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பணியிடங்கள் காலி இருக்குது, இப்போ 3.5 லட்சம் பணியிடங்கள் காலி இருக்குது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஆல்ஃபர் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 15,000 இப்படி தான். யானை பசிக்கு சோளப்பொரின்ற மாதிரி. ஏன் மொத்தம் தேர்தல் வாக்குறுதிப்படி 3.5 லட்சம் பணியிடங்களை வந்து நாங்கள் வந்து நிரப்பிட்டோன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அதை சொல்ல முடியாத. இதுவரையில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து அரசு பணியிடங்கள் கொடுத்துருக்கீங்க? எவ்வளோ வந்து அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அந்த புள்ளிவிவரத்தை கொடுங்க. அது உங்களால் கொடுக்க முடியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்து காத்து கொண்டு இருந்து அவர்கள் இன்றைக்கி ஏமாற்றம் அடைந்து தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த நிலைமை. இன்றைக்கி அதிமுக 11 முறை தேர்தலில் தோல்வி பெற்றதுக்கு சும்மா அதே பேசினுங்க. ஆமாம்பா, ஏன்பா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தம்பி, நாணயத்துடைய இரு பக்கம் எது தேர்தல் என்றது வெற்றி தோல்வி. ஏன் 96 வந்து டிஎம்கே எத்தனை சீட் எடுத்தது? 2 சீட் எடுத்தது. அப்புறம் வந்து சாரி 91 96 ஆட்சிக்கு வந்துல ஆர்கே நகர் டிஎம்கே டெபாசிட் போச்சு. மறுபடியும் எலெக்ஷன் நின்னாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இது 2001 தோத்தாங்க, 2006 2011 தோத்தாங்க, 2016 தோத்தாங்க. புரட்சித் தலைவர் காலத்தில் 11 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிச்சி விட்டாரு. 77 வரல, 80 வரல, 84. இதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்கள்? அப்போ தொடர் தோல்வி திமுகன்னு சொல்லலாம்ல. தொடர் தோல்வி திமுக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. அண்ணா திமுக தான் ஒரு தொடர் கிடையாது. 2026 தேர்தல் பாருங்கள், ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக நாங்கள் பெற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு கோச்சாரோட தலைமையில் நிச்சயமாக அமையும். புரியுதுங்களா? அப்படி இருக்குது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஓபிஎஸ் பற்றி சொல்கிறீங்க. நீங்கள் ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு செஞ்ச துரோகங்கள், அந்த அதிமுக இதே மாளிகை, அந்த தூண் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஓபிஎஸ் துரோகின்னு அந்த தூண் கூட கத்திட்டு இருக்கு இன்றைக்கி. அதான் இதே மாளிகையில் உள்ள தூண், தலைவர் உருவாக்கி அந்த தூண், அது கூட வாய் இருந்துன்னா சொல்லும் ஓபிஎஸ்ஸே நீ ஒரு மாபெரும் துரோகின்னு. அப்படி கட்சி ஆஃபீஸை ரவுடிங்களோடு சென்று லூட் அடிச்சது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனது, கருணாநிதியை வந்து சட்டசபையில் புகழ் பாடினது, அவங்க மகன் புகழ் பாடினது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய் திறந்து இந்த ஆட்சியை பற்றி எதுவும் சொல்லாதது, இப்படியெல்லாம் வந்து ஒரு திமுகவுடைய ஒரு என்ன சொல்லணும்னா வந்து என்ன ஆர்மியில் என்ன இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல் டக்குன்னு ஆர்மியில் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லாக இருந்துட்டு தான் அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கார். திமுக வழக்குன்ற அடிப்படையில் தான் அவருடைய எண்ணமே இருக்குது. அதாவது ஒரு கட்சி மூலமாக நம்ம வந்து வளர்ந்தோம். ஒரு கட்சி அடையாளம் காட்டுச்சு. ஒரு புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி அம்மா அடையாளம் கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு நம்ம விசுவாசமாக இருக்குன்ற அந்த எண்ணம் கூட பெரியவர் வந்து ஓபிஎஸ்க்கு இல்லைன்றது தான் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, இன்றைக்கி தொண்டர்களும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தில் உள்ளாகின்ற நிலைமை. இந்த அப்பா செயலி வந்து ஆசிரியர்களுக்கு பெரும் சுமையாக இருக்குது. ஏற்கனவே 11 செயலியில் டெய்லி வேலை செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போ புது செயலி ஒன்று வந்திருக்குது, பாடம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் தலைமை ஆசிரியர். அதாவது இது செயல்பாடற்ற ஒரு அரசாங்கம் செயலி தான் உருவாக்க முடியும். செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில் செயலியை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி இம்பேக்ட்? சரி, 10 செயலியை உருவாக்குனாங்க 4 வருஷத்தில். அந்த 10 செயலியால் என்ன தாக்கம் வந்து மாணவ மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டது சொல்லுங்கள்? இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கிடக்குது. இன்றைக்கி ஜாதிய கலாச்சாரம், ஜாதிய கொடுமைகள், ஜாதிய பேர் சொல்லி வெட்டுறது, அப்புறம் வந்து இது
ஒரு இதில் கூட செயினை பறித்து கழுத்து அறுத்த விஷயம் அது கூட வந்து நடந்தது இல்லையா ஒரு மாவட்டத்தில். இப்படி பார்த்தா பள்ளிகளில் பார்த்தா அடிப்படை கட்டமைப்பு வசதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதை சீர் செய்யலை. சும்மா வந்து இவங்களே என்ன சொல்கிறதா, நீ அப்பா நான் அண்ணன், அவர் வேலு ஒருத்தருக்காரு, இனிமேல் அப்பாலாம் கூப்பிடாதீங்க ஸ்டாலினை, தாய் மாமன் கூப்பிடுங்க. அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், இனிமேல் தாய் மாமன் கூப்பிடாதீங்க மச்சானுக்கு கூப்பிடுங்கன்னு. யார்? ஸ்டாலினை. கேவலமாக வந்து மக்களுக்கு என்ன அவங்க வயிற்றுச்சல், அவங்களுக்கு பசி போக்குறதுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு வேலை உருவாக்குறதுக்கு என்ன பிரச்சனை என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார ஏற்றம், ஒரு கல்வி ஏற்றம் பெறுறதுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், அதை பற்றி யோசிக்காமல் ஒரு என்னென்னா ஒரு துக்ளக் அரசாங்கம் மாதிரி ஒரு கோமாளி அரசாங்கம் தான் இந்த நாட்டை இன்றைக்கி ஆண்டுட்டுருக்கு. இன்றைக்கி வேலு சொல்கிறாரு, இனிமேல் ஸ்டாலின்லாம் நமக்கு வந்து தாய் மாமன் தானா? தாய் மாமனா? தாய் மாமனா? அதுக்கு ஒரு நான் விளக்கம் சொல்லுவேன் அன்றைக்கி சொன்ன மாதிரி. அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் இன்றைக்கி இதோட முடிச்சிருங்க. அதுக்கு விளக்கம் உள்ள சொல்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.